ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்று அட்டவணை. எந்தெந்த அணிகள் மோதல், எத்தனை மணிக்கு போட்டிகள் துவங்கும்? தற்போது பிளே ஆஃப் சுற்றுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் முன்னேறியுள்ளன. இந்த 4 அணிகளில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை உறுதி செய்துள்ளது. அதேபோல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தை உறுதி செய்துள்ளது. 2 மற்றும் 3வது இடங்களுக்கு ராஜஸ்தான் ராயல் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான போட்டி நிலவி வருகிறது. இன்று நடைபெறவுள்ள கடைசி 2 லீக் போட்டிகளின் முடிவில் எந்த அணி 2வது இடத்தை பிடிக்கப் போகிறது என்பது தெரிந்துவிடும். புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றின் முதல் தகுதி போட்டியில் விளையாடும். அதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறிவிடும். 3 மற்றும் 4வது இடங்களில் இடம்பெறும் அணிகள் தகுதி நீக்க போட்டியில் விளையாடும். அதில் தோல்வி அடையும் அணி ஐபிஎல் தொடரை விட்டு வெளியேறும். வெற்றி பெறும் அணி 2வது தகுதி போட்டிக்கு செல்லும். முதல் தகுதி போட்டியில் தோல்வியடைந்த அணியும் தகுதி நீக்க போட்டியில் வெற்றி பெற்ற அணியும் 2வது தகுதி போட்டியில் மோதும். இதன் முடிவில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களில் இடம்பெறும் அணிகளுக்கு 2 வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் போட்டி அட்டவணை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து போட்டிகளும் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும். மே 22 தகுதி நீக்க போட்டி ராஜஸ்தான் ராயல் அல்லது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. மே 22 தகுதி நீக்க போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் அல்லது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. மே 24 2வது தகுதி போட்டி, முதல் தகுதி போட்டி தோல்வியாளர், தகுதி நீக்க போட்டி வெற்றியாளர். மே 26 இறுதிப் போட்டி, முதல் தகுதி போட்டி வெற்றியாளர், 2வது போட்டி வெற்றியாளர். இந்த அட்டவணைப்படி போட்டிகள் நடைபெறும். இந்த நிலையில் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்த வீரர் என்றால் அது விராட் கோலிதான். ஆனால் இதுவரை ஆர்சிபி அணி ஒருமுறை கூட சாம்பியன் பட்டத்தை வென்றதில்லை. இந்நிலையில் ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு சீசனில் விராட் கோலி அபாரமாக விளையாடி ரன்களை அடித்து வருகிறார். இதன் மூலம் விராட் கோலி ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்றியிருக்கிறார். இத்தனை வருடத்தில் இம்முறையாவது ஆர்சிபி அணி கோப்பையை கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. முதல் பாதியில் தொடர்ந்து தோல்வியை தழுவிய ஆர்சிபி அணி தற்போது தொடர்ந்து 6 வெற்றியை பெற்று பிளே ஆஃப் தகுதி பெற்றிருக்கிறது. ஆனால் ஆர்சிபி அணி சாம்பியன் பட்டத்தை வெல்ல வேண்டும் என்றால் இன்னும் 3 வெற்றிகள் தேவைப்படும். இந்நிலையில் நடப்பு ஐபிஎல் தொடரில் அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் விராட் கோலி 708 ரன்கள் அடித்து முதலிடத்தில் இருக்கிறார். இந்த சூழலில் விராட் கோலியின் ஆரஞ்சு தொப்பிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா என்பதை தற்போது பார்க்கலாம். அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் விராட் கோலி பிறகு சிஎஸ்கே வீரர் ருத்துராஜ் தான் இருக்கிறார். இவர் 583 ரன்கள் அடித்திருக்கிறார். இது விராட் கோலியை விட மிக குறைவு என்றாலும் அடுத்த இடத்தில் இருப்பதால் இவருக்குத்தான் அந்த வாய்ப்பு இருந்தது. ஆனால் நேற்றைய ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி தோல்வி பெற்றதன் மூலம் தொடரிலிருந்து வெளியேறியது. இதனால் விராட் கோலிக்கு தற்போது போட்டியே இல்லை. இந்த பட்டியலில் 3வது இடத்தில் சன்ரைசர்ஸ் வீரர் டாவிஸ் கெட் இருக்கிறார். டிராவிஸ் கெட் 533 ரன்கள் எடுத்திருக்கிறார். அதிகபட்சம் 3 போட்டிகளில் விளையாட முடியும். குறைந்தபட்சம் 2 போட்டிகள் விளையாட முடியும். இதனால் இவருக்கு விராட் கோலியின் ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்ற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது. இந்த பட்டியலில் 4வது இடத்தில் ராஜஸ்தான் வீரர் ரியான் பராக் இருக்கிறார். இவர் 531 ரன்கள் எடுத்திருக்கிறார். இவருக்கும் அதிகபட்சம் 3 போட்டிகள் விளையாட வாய்ப்பு இருக்கிறது. இதனால் விராட் கோலியின் தொப்பியை கைப்பற்ற இருவருக்கும் சில வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிலையில் விராட் கோலிக்கும் அதிகபட்சமாக 3 போட்டிகளில் விளையாட வாய்ப்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் 1 போட்டியில் விளையாட வாய்ப்பு இருக்கிறது. இதில் விராட் கோலி நன்றாக ரன்கள் சேர்த்தால் அவருடைய ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்ற யாராலும் முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது.